Hello and welcome my young friends. படிக்கிறதுங்கிறது எந்த டைமில் படித்தா மைண்டில் நல்லா போகும், கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து நைட் பேர்ட்ஸ் பாங்க, நாங்கள் ராத்திரியில் தான் படிப்போம், நல்லா எங்களுக்கு ராத்திரியில் அர்த்தமாகும்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் காலையில் படித்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் ஏர்லி பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. நைட் பேர்ட்ஸு ஏர்லி பேர்ட்ஸுங்கிறது அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஆனால் 6லேருந்து 8 மணிக்கூர் நீங்கள் தூங்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக வேணும். எதுனாக்க பிரெயினுக்கு வந்து அந்த ரெஸ்ட் இருந்தால் தான் அடுத்தது உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களோட ஸ்டடிங்கும் ரொம்ப ஆப்டிமமாக இருக்கும், உங்களோட லேர்னிங்கும் ரொம்ப ஆப்டிமமாக இருக்கும். நீங்கள் 6 to 8 hours மாத்திரம் தூங்கணும். அதை தவிர ராத்திரி படிக்கிறதுனாக்க எப்போதுமே அந்த டேயோட ஃபுல் ஹேப்பனிங்ஸு, இன்றைக்கி டார்கெட் வச்சுட்டு இருந்தது எல்லாமே உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது கம்ப்ளீட் பண்ணலையே, அது கம்ப்ளீட் பண்ணலையே, எல்லோரும் தூங்குறாங்களே, அதில் நான் மாத்திரம் எழுந்து உட்காந்துட்டு படிக்கணுமாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில். ஆனால் மார்னிங் எழுந்திங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் யூ வில் கெட் அ ஹெட் ஸ்டார்ட். எல்லாருக்கும் முன்னாடி நான் எழுந்துன்னு இருக்கேன், என்னால் ஃபஸ்ட்டு லெசன்ஸை முடிச்சிட முடியும், இன்றைக்கி மார்னிங் என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறேன், அண்ட் டே ஸ்டில் அஹெட் ஆஃப் யூ. அதனால உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அண்ட் தேர்ஃபார் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் வி டூ டேக் அன் ஏர்லி மார்னிங் ரூட். அண்ட் விச் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டடினாக்க 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுங்க வச்சுக்கோங்க. அது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. பட் 4 மணிக்கு எழுந்துக்கிறது எப்படி, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதுக்கு 5 டிப்ஸு நான் சொல்கிறேன். 4 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணுன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அலாம் நீங்கள் 3:50 AM வச்சுக்கோங்க. அண்ட் 3:50 AM வச்சுருந்தாக்க ஒரு 5 மினிட்ஸு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு போனஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த 5 நிமிஷத்தில். அந்த 5 நிமிஷம் நீங்கள் சரி தூங்கி நான் எழுந்துக்கிறேன் இப்போது அப்படின்னு உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு டைம் கிடைக்கும். அண்ட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டுக்கு போகிறது 9:30 10க்கு முன்னாடி இருக்கணும் நீங்கள் போகிறது. எதனாலனாக்கா இந்த 6 to 8 hours நான் சொன்னேனே, அந்த ஸ்லீப் உங்களுக்கு வேணும். 6 to 8 hours ஸ்லீப்பு. 9:30 to 10 PM யூ மஸ்ட் கோ டு பெட்டுங்கும்போது அதுக்கு முன்னாடி சரி எனக்கு இப்போ தூக்கம் வரல, கொஞ்சம் நேரம் நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக் பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறேன், இல்லை யூடியூப் பார்க்குறேன், அது மாத்திரம் பண்ணவே பண்ணாதீங்க. எதனாலனாக்கா பிரெயின் வந்து அதில் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேட் ஆன மாதிரி ஆகும் பிரெயின். நீங்கள் வந்து தூங்க போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பிரெயின், உங்கள் மனசு எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது. அதனால அந்த டயத்தில் ப்ரௌசிங்கிறது பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நாளைக்கு மார்னிங் நான் என்ன படிக்க போகிறேன் அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வேண்டிய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் புக்கு, பென்னு, பென்சில் அதெல்லாம் ரெடியாக இருக்கணும். ஸோ தட் மார்னிங் வந்து எழுந்து தேடணும், அந்த டெக்ஸ்ட் புக் எங்கே, இந்த டெக்ஸ்ட் புக் எங்கன்னு அந்த தேடுற வேலையை வச்சுக்கூடாது. ஒரு டேபிள் சேர் வச்சுட்டு அங்கே என்ன படிக்க போகிறீங்களோ அந்த புக்ஸை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். எந்த புக்கை படிக்க போகிறீங்க, எந்த லெசனை படிக்க போகிறீங்க, அதை மாத்திரம் யோசிச்சுட்டு இதுதான் என்னோட டார்கெட், நான் வந்து பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு மைண்டில் கிளியராக இருக்கணும். ரெண்டாவது என்னது, அலாரம் நீங்கள் வைப்பீங்க. அலாம் வந்து உங்கள் செல்ஃபோனில் வைக்கலாம், இல்லை அலாம் கிளாக்கில் வைக்கலாம். ஆனால் அதை பெட்டு பக்கத்தில் வைக்கிறதோ இல்லை தலானி கீழே வச்சுக்கிறதோ அது மாத்திரம் பண்ணவே கூடாது. அந்த அலாம் கிளாக்கோ செல்ஃபோனோ எதில் நீங்கள் அலாம் பெல் வைக்கிறீங்களோ அது வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒரு தள்ளி இருந்தால் தான் நீங்கள் எழுந்து அதை போய் அணைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து உங்கள் மைண்ட் சொல்லும், ஓ சரி எனக்கு இன்றைக்கி படிக்க வேண்டியிருக்கு, நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேங்கிறது ஞாபகம் வரும். இல்லைன்னா தூக்க கலக்கத்துலேயே அதை வந்து அணைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க, டே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அலார்ம் கிளாக்கை ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு தான் நம்ம போய் அங்கே போய் அதை அணைக்கணுங்கிற ஒரு டிசிப்ளின் நைட்லேயே இருக்கணும். மூணாவது என்னது, ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கணும். 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பால் குடிக்கணும். பால் வந்து ஒரு நல்ல சுப்போரிஃபிக்மாங்கனாக்கா உங்களுக்கு தூக்கம் வரத்துக்குள்ள ஒரு ட்ரிங்க். அது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்டில் ஆக்கும் மைண்டோட ஆக்டிவிட்டியை. அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஸ்லீப் பெட்டர். ஸோ நாளைக்கு எழுந்துக்கும் போது கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அண்ட் நிறைய தண்ணி குடிக்கிறதோட ஐடியா என்னதுனாக்க உங்கள் பிளாடர் ஃபுல் ஆகிடும். அதனால 4 மணிக்கு எப்போ முழிப்பு வருதோ அப்போ எழுந்துக்கும் போது ஓ எனக்கு போக வேண்டியிருக்கு, பாத்ரூம் போக வேண்டியிருக்குங்கிறது ஒரு ஞாபகம் வரும். யூ வில் வாண்ட் டு விசிட் த வாஷ்ரூம். அதனால அதுக்காக வேண்டி எழுந்திருப்பீங்க. And you will go and ease yourself. By that time your mind has become more conscious. முழிப்பு வந்துடும். அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்றைக்கி எனக்கு படிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு ஞாபகமும் வந்துடும். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும். அதனால நீங்கள் பண்ணுவீங்க. அதை தவிர மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸில் வந்து மூஞ்சியில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு
ஸ்டவ்வை ஓட்ட தெரியும்னாக்கா டீ பண்ணிக்கிறதோ இல்லை அம்மாவை ராத்திரியே பண்ணி வைக்க சொல்லி அப்போ மாத்திரம் கொஞ்சம் மைக்ரோவேவ்லேயோ ஸ்டவ்லேயோ ஹீட் பண்ணிக்கிறது வச்சுக்கோங்க. ஆனால் நார்மல் டீ அந்த மாதிரி ட்ரிங்கை விட நீங்கள் க்ரீன் டீ கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஜிஞ்சர் அதில் போட்டுண்டு ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்விகிரேட்டிங் ட்ரிங்காக இருக்கும். அதை விட பெட்டர் இன்னும் பிரம்மி டீன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு பெட்டர். ஸோ ஹேவ் தட் பிரம்மி டீ. அது வந்து மார்னிங்கில் சூடாக குடிக்கும்போது அதில் லெமனும் இருக்கும், ஸோ இட் வில் கைண்ட் ஆஃப் இன்விகிரேட்டிவ். ஜிஞ்சர் இருக்கும், விச் வில் கிவ் யூ இம்யூனிட்டி, அண்ட் the sugar will give you those calories, that energy to start off your day. And before you even start sitting there, குளிர்ந்த ஒரு வின்டர் டைமாக இருந்தாக்க வெளியில் வந்து பெட்டுக்கு வெளியில் வந்து பண்ணணும்னு தோணாது. திரும்பி உள்ளே போய் நான் பெட்லேயே படிச்சுக்கிறேன், கம்பளியை போத்திட்டு படிச்சுக்கிறேன்னு தோணுவேன். இல்லை, அது பண்ணவே கூடாது. அதனால ஆல்வேஸ் ஹாவ் சாக்ஸ், ஆல்வேஸ் ஹாவ் வார்ம் க்ளோத்ஸ், ஸோ தட் யூ வில் சிட் அப் அட் அ டேபிள், சிட் இரெக்ட் அண்ட் தென் ஓன்லி ஸ்டடி. பட் ஆனால் குளிர்ந்தாக்க உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால வார்ம் க்ளோத்ஸ் போட்டுண்டு கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் போட்டுண்டு நல்ல லைட் இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணணும். அங்கே உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பால்கனி இருந்ததுனாக்கா அங்கே போய் ஒரு ஃப்ரெஷ் ஏரில் ஒரு 2 minutes ப்ரீத் பண்ணணும். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி, வேறு எதையும் இன்ஸ்பிரேஷனல் கொட்டேஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து லவுடாக உங்களுக்கு வாய் திறந்து பேசணும். அதை வந்து ஓம் பூர் புவஸ்வஹா தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹா பிரச்சோதயாத் அப்படின்னு வாயை திறந்து, இது காயத்ரி மந்திரமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச போயமாக இருக்கலாம், சினிமா பாட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது கட்டியாக சொல்கிறதுல என்ன ஆகும்னாக்கா யூ வில் அவேக்கன் ஃப்ரம் இன்சைட் அண்ட் யூ வில் கெட் தட் எனர்ஜி. டேக் அ poem or a song which is a big favorite of yours and just sing those 4 lines of yours so that you get the energy. Then you can go to your table and with that fresh energy start off your day. எங்கேயும் நம்ம போகணும்னு நினச்சோம்னாக்க அதுக்கு ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆரம்பிக்கிறதுக்கு எது பெஸ்ட்டு டைம்னாக்கா இதுதான் பெஸ்ட் டைம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் டூ வெல்.